தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 22வது நாளில் தேவ ஞானம் வேண்டி ஜெபிக்கின்ற ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் துதிக்கும் பாத்திரராகிய நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers, 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 22ஆம் நாள் தியானமாக தேவ ஞானத்திற்காக ஜெபிக்கும் ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22 25 வசனங்கள் சொல்கிறது, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஏன் அடையாளத்தை தேடுகிறார்கள்? அடையாளத்தை பார்க்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை பிறக்கின்றது. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஏன் கிரேக்கர்கள் ஞானத்தை தேட வேண்டும்? ஒரு காரியத்தை செய்ய, சிந்திக்க, செயல்பட, அந்த காரியத்திலே நல்ல பலனை பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் தேவை. பொதுவாக வாகனத்தை ஓட்டுகின்றவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு பத்திரமாய் சேர ஞானம் தேவை. படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க ஞானம் தேவை. குடும்பத்தை நடத்த ஞானம் தேவை. பிள்ளைகளை நல்வழியில் நடத்த ஞானம் தேவை. சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் கடலே இல்லாமல் வாழ ஞானம் தேவை. வேலையில் சிறந்து விளங்க ஞானம் தேவை. தொழிலிலே மிகுதியான பலனை பார்க்க ஞானம் தேவை. ஊழியத்தை சிறப்பாக வல்லமையாக செய்ய ஞானம் தேவை. இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஞானம் தேவையாக இருக்கின்றது. ஆதலால் தான் சாலமோன் ராஜாவாக தேர்வு செய்த போது அவர் முதலாவது ஆண்டவரிடத்தில் கேட்டது ஞானத்தை தான். இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது ஞானம் என்பது நம் எல்லோருக்குமே தேவையான ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கின்றது. சரி, ஞானம் என்றால் என்ன? ஒருவன் தான் பெற்றுக்கொண்ட அறிவை திறமையாக, சாதுரியமாக, சாமர்த்தியமாக செயல்படுத்துவதுதான் ஞானமாகும். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் அறிவை போதிக்கின்றார்கள். மாணவர்கள் பாட புத்தகத்திலிருந்து அறிவை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அது மட்டும் போதாது. பெற்ற அறிவை செயல்படுத்துகின்ற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் ஒரு மாதிரி கணக்கை கரும் பலகையில் செய்து காட்டும் போது மாணவர்கள் தங்கள் அறிவினால் அதை கிரகித்துக் கொள்வார்கள். அது மட்டும் போதாது. அதற்கு பிறகு வரும் கணக்குகளை அவர்களாகவே தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி செய்து காண்பிக்க வேண்டும். சிலர் உலக பிரகாரமாக அதிகமாக படித்திருப்பார்கள். ஆனால் அதை செயல்படுத்தும் ஞானம் இல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. அவர்களை படித்த முட்டாள்கள் என்றுதான் இந்த உலகம் கேலி பேசும். ஆனால் வேறு சிலரை பாருங்கள், அவர்கள் அதிகமாக படித்திருக்க மாட்டார்கள், ஆனாலும் படிக்காத மேதைகளாக விளங்குவார்கள். பிரச்சனைகளை எளிதாக புரிந்து கொண்டு தீர்த்து வைப்பார்கள். சில தேசங்களிலே ஏராளமான போர் வீரர்கள் இருக்கலாம், நவீன யுத்த கருவிகளும் போர் ஆயுதங்களும் இருக்கலாம். ஆனால் யுத்த களத்தில் எப்படி யுத்தம் செய்வது என்பதை குறித்த விசேஷமான ஞானமும் போர் முனை திட்டங்களும் அத்தியாவசியமானவை. எந்த நேரத்தில் தாக்குவது, எந்த பக்கத்திலிருந்து தாக்குவது, முழு படையையும் முதலிலேயே களத்தில் இறக்கிவிட வேண்டுமா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்துக் கொள்வதா போன்ற யோசனைகள் போர்க்களத்தில் மிகவும் அவசியமானவை. இத்தகைய யோசனைகள் இல்லாவிட்டால் அவர்களை ஞானமுள்ள சிறு படையினர் கூட எளிதாக தோற்கடித்து விடுவார்கள். சிறிய காரியமாயிருந்தாலும் அதை சிறப்பாக செய்வதற்கு ஞானம் அவசியம். உலக அசுத்தங்களை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஞானம் அவசியம். சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு ஞானம் அவசியம். ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்வதற்கும் ஞானம் நமக்கு அவசியம்.
ஒரு மனிதன் பிறக்கும் போதே ஓரளவு ஞானத்தோடு தான் பிறக்கின்றான். காரணம், தேவன் மனிதர்களாகிய நம்மை படைக்கும் போதே அறிவோடு தான் உண்டாக்கி இருக்கின்றார். மாத்திரமல்ல, பெற்றோரிடமிருந்து, படிக்கும் போது ஆசிரியரிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து, வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்தும் நாம் ஞானத்தை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் பிரச்சனைகளுக்கு சரியான முடிவை எடுப்பதற்கும், வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கும், பிள்ளைகளுடைய காரியத்தில், படிப்பாகட்டும், வேலை, திருமணமாகட்டும், எதுவானாலும் சரி, குடும்பத்தில் ஒரு காரியத்தை குறித்து சரியான முடிவு எடுப்பதற்கும் கர்த்தர் கொடுக்கும் தெய்வீக ஞானம் நமக்கு தேவை. இந்த ஞானம் 3 உட்பிரிவுகளை கொண்டது: அறிவு, புத்தி, விவேகம். இதில் அறிவு என்பது கற்றுக்கொள்வதன் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. புத்தி, கற்றுக்கொண்டதை புரிந்து கொள்வதன் மூலம் புத்தி நமக்கு கிடைக்கின்றது. விவேகம், புரிந்து கொண்டதை அல்லது நாம் விளங்கி கொண்டதை செயல்படுத்துவதன் மூலம் விவேகம் கிடைக்கின்றது. தெபோரால் சிறந்த ஒரு நியாயாதிபதி என்று வேதம் சொல்கின்றது. நியாயாதிபதி 4:5 இஸ்ரவேல் ஜனங்கள் இவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு வருவார்கள். நியாயம் விசாரிப்பதற்கு நன்மை தீமை இன்னதென்பதை நிதானிக்கும் விவேகமும் ஞானமும் தேவை. ஞானமும் விவேகமும் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம். காரணம், ஒரு பிரச்சனை வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது எப்படி என்று முன்கூட்டியே நிதானிக்கின்றது விவேகம். அதை மீறி ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதை எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்து செயல்படுவது ஞானம். இந்த 2 குணங்களையும் தெபோரால் பெற்றிருந்தமையால் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கும் கூட நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, வேலை செய்கின்ற இடத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே, எல்லாவற்றிலும் நமக்கு இந்த அறிவும் தேவை, புத்தியும் தேவை, தெபோராலை போல விவேகமும் தேவை. அதனால்தான் நீதிமொழிகள் 4:6 சொல்கிறது, ஞானத்தை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும் என்று. ஞானத்தின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும் என்று சாலமோன் ராஜா சொல்கிறார். அதனுடைய ஆழமான அர்த்தம், ஞானமாகிய கர்த்தரிடத்தில் பிரியமாயிரு என்பதே ஆகும். அநேகருக்கு ஞானம் என்றால் என்ன என்பதும் அறிவு என்றால் என்ன என்பதும் தெரிவதில்லை. அறிவு என்பது புத்தகங்களிலிருந்தும் அறிவாளிகளிடத்திலிருந்தும் பெற்று மூளையில் சேர்த்து வைத்துக் கொள்வதாகும். ஆனால் ஞானமோ பெற்ற அறிவிலிருந்து செயலாற்றும் திறமையை குறிக்கின்றது. அறிவு படிப்பினால் வருகின்றது. ஆனால் ஞானமோ தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற பெரிய ஒரு ஈவாகும். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போதுதான் அந்த ஈவு செயல்பட ஆரம்பிக்கின்றது. நீதிமொழிகள் 28:5 சொல்கிறது, கர்த்தரை தேடுகின்றவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். பாபிலோன் ராஜா தான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் யாராலும் சொல்லக்கூடாததால் ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். பெலனும் அதிகாரமும் கோபமும் கொண்ட நேபுகாத்நேச்சாரை யாராலுமே எதிர்த்து பேச முடியாது. ஆனால் தானியேலுடைய ஞானம் தேவ ஞானமாய் இருந்தது. அவர் ராஜாவினிடத்தில் சென்று முதலாவது தவணை கேட்டார். பிறகு தன் நண்பர்களோடு தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்தார். முடிவிலே ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அறிவித்தார். அதன் மூலம் பாபிலோனில் உள்ள அத்தனை ஞானிகளுமே பிழைத்தார்கள். இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யலாம்? ஞானத்தை அடைய நாம் எடுக்கும் முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனுடைய உதவி நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. அவர் தரும் வாக்குத்தத்தம் நீங்கள் இன்னுமாய் ஞானத்தில் சிறக்க உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்சபாதம் பார்ப்பவர் கிடையாது. அவர் சகல ஜனங்களுக்கும் ஆண்டவர். அவர் சாலமோனிலும் பெரியவர், சர்வ ஞானி, சர்வ வல்ல தேவன். அவர் தம்மை நோக்கி தம்முடைய நாமத்தில் கேட்கின்ற எதையுமே தர வல்லவராய் இருக்கின்றார்.
நீங்கள் இப்பொழுது கேட்கின்ற வேளையிலேயே ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். யாக்கோபு 1:5 சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கின்றவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவே இந்த ஞானத்தை தருகின்றவர். கொலேசியர் 2:3 சொல்கிறது, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. இந்த ஞானத்தை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அன்போடு கொடுக்கின்றார். சாலமோன் இள வயதிலே ராஜாவான போது கர்த்தரிடத்திலே தேசத்தை அரசாளக்கூடிய ஞானம் வேண்டும் என்று கேட்டார். கர்த்தருடைய பார்வையிலே அது சிறந்த ஒரு வேண்டுதலாயிருந்தது. அவர் மனதுருகி அளவற்ற ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தினால் சாலமோன் 40 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டார். அந்த ஞானத்தின் விளைவாக தேசம் சந்தோஷமும் சமாதானமும் உள்ளதாய் விளங்கியது. சிறு சிறு காரியங்களை செய்ய வேண்டுமானாலும் கூட தேவ ஞானம் மிகவும் அவசியம். சிலர் ஞானமில்லாமல் பேசி விடுவதால் உள்ளங்கள் காயப்பட்டு குடும்பங்கள் உடைந்து போகும் நிலை கூட ஏற்பட்டு விடுகின்றது. பின்பு ஐயோ, நான் இப்படி பேசியிருக்க கூடாது என்றும் இப்படி செயல்பட்டிருக்க கூடாது என்றும் வருந்துவார்கள். தன்னைத்தானே நொந்து கொள்வார்கள். முதலிலேயே கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்று செயல்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்காது. சம்பூர்ணமான ஞானத்தை தந்தருள நம்முடைய கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கின்றார். இந்த உலகத்தில் 3 விதமான ஞானம் உண்டு. முதலாவது இயற்கையான ஞானம். இன்றைக்கு ஞானத்தை பெருக்கிக் கொள்ள பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் யூனிவர்சிட்டிகளுக்கும் போய் தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்கின்றார்கள். சிலர் அனுபவங்களினாலே அறிவை அடைகின்றார்கள். இரண்டாவது வகை ஞானம் சாத்தானிடமிருந்து வருகின்ற தீய ஞானம். எசேக்கியேல் 28:12 சொல்கிறது, அவன் ஞானத்தினால் நிறைந்தவன் என்று. அவன் விழுந்தபோது தன்னுடைய ஞானத்தை எல்லாம் தேவனுக்கு விரோதமான வழியிலே செயல்படுத்தினான். தீய ஞானத்தால் ஏவாளை வஞ்சித்து பாவத்தில் விழ செய்தான். சாலமோனை வஞ்சித்து புறஜாதி ஸ்திரீகளால் கரைப்பட செய்தான். விக்கிரகங்களுக்கென்று மேடை கட்டும்படி சாலமோனை பயன்படுத்தினான். கர்த்தருடைய சீஷனாய் இருந்த யூதாஸ் காரியோத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படி செய்தான். ஏன், இந்த உலக மனிதர்களையும் அவன் விட்டு வைக்கவில்லை. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்ற பரிணாம கொள்கையை பரப்ப டார்வின் என்ற விஞ்ஞானியை பயன்படுத்தினான். ஹிட்லருக்குள் புகுந்து ஜனங்களுக்குள்ளே கசப்பு விதைகளை விதைத்து யூதரை வெறுக்கும்படி செய்தான். 2ஆம் உலக மகா யுத்தத்தை ஆரம்பித்தான். இதனால் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வீணாக இரத்தம் சிந்தி மடிய வேண்டியதாயிற்று. தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் எப்போதும் செயல்படுகின்ற பிசாசானவன் இன்றைக்கும் நம்மில் பலவீனமானவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றான். தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் காரியங்களை செய்யும்படியாக தன்னுடைய தந்திரங்களை, சூழ்ச்சிகளை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஆதலால் நாம் ஞானத்தோடு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருப்பது மிகவும் அவசியம். மூன்றாவதாக யாக்கோபு 3:17 சொல்கிறது, பரத்திலிருந்து வருகின்ற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் சுத்தம் உள்ளது. அது நமக்கு சமாதானத்தையும் நமக்கு பொறுமையும் நமக்குள் ஒரு இணக்கத்தையும் கொடுக்கின்றது. அது இரக்கம் நிறைந்ததாய் இருக்கின்றது, நற்கனிகள் நிறைந்ததாய் இருக்கின்றது. மாத்திரமல்ல, பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கின்றது. கர்த்தர் கொடுக்கின்ற பரத்திலிருந்து வருகின்ற இந்த ஞானத்தால் நாம் நிரம்பி இருக்கும் போது நாம் ஒருபோதும் எந்த காரியத்திலும் இடறி விழவே மாட்டோம். நீங்கள் தேவனிடத்தில் பரத்திலிருந்து வரும் ஞானத்தை தாரும் என்று ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு தரும் வாக்குத்தத்தம் என்னவென்றால்,
அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று தேவன் சொல்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை அளித்த இயேசுவினிடத்தில் கேளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவர் சொல்கின்றதை நிறைவேற்றுகின்ற தேவன். ஞானத்தை நமக்கு அருள் செய்வதில் அவர் வல்லவராயிருக்கின்றார். அவர் நிச்சயம் உங்களை ஞானத்தினால் முடிசூட்டுவார். நீதிமொழிகள் 4:7 சொல்கிறது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஆம், ஞானமே முக்கியம். கர்த்தரின் வார்த்தையே தேவ ஞானமாகும். கிறிஸ்துவே நமக்கு ஞானமாய் விளங்குகின்றார். அவர் ஞானத்தின் ஊற்று. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய ஞானமாகிய தேவ வசனத்தை ஆவலோடும் பசித்தாகத்தோடும் புசிக்கும் போது ஞானமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். தேவனுடைய வார்த்தை ஞானமானது மட்டுமல்ல, அது வல்லமையானதும் கூட. அது ஆவியாயும் ஜீவனாயும் இரு புறமும் கருக்குள்ள பட்டயமுமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வேத வார்த்தைகளை உங்களுக்குள் வைத்திருப்பீர்களானால் சாத்தானால் ஒரு போதும் உங்களை தொடக்கூட முடியாது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் வெறுமனே வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது, அதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், செயல்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப வேத வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மறுமலர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேதத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எவை என்பதை தேடி கண்டுபிடித்து அதை திரும்ப திரும்ப வாசித்து அறிக்கை செய்து அதன்படி நடங்கள். நிச்சயமாய் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். சரி, வேதம் ஞானத்தை சம்பாதி என்று சொல்கிறது. இந்த ஞான சம்பாதிப்பதற்கு தேவைப்படும் 4 காரியங்கள் என்னவென்று பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:27 சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று. தெய்வீக ஞானத்தை பெறுவதற்கு அறிவு ஜீவியாகவோ மெத்த படித்த மேதாவியாகவோ இருக்க வேண்டுமா? இல்லை. நம்முடைய பின்னணியும் கல்வியும் எதுவாக இருந்தாலும் தேவன் தமது ஞானத்தை நமக்கு அருள மனமுள்ளவராக இருக்கின்றார். ஆனால் அதற்கு நாம் முதலில் முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஞானத்தை சம்பாதி என வேதம் நமக்கு உற்சாகப்படுத்துகின்றது. நாம் எவ்வாறு ஞானத்தை சம்பாதிக்க முடியும்? முதலாவதாக நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுவதுதான் ஞானத்தை பெறுவதற்கு முதல் படி என நீதிமொழிகள் 9:10 சொல்கிறது. தேவனுக்கு பயப்படுவதே உண்மையான ஞானத்திற்கு அஸ்திவாரம். தேவனுக்கு பயப்படுவதென்றால் அவரை கண்டு பயந்து நடுங்குவதை அர்த்தப்படுத்துவதில்லை. ஆனால் மிகுந்த பயபக்தியுடனும் மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் அவருக்கு தலை வணங்குவதை குறிக்கின்றது. இப்படிப்பட்ட பயம் ஆரோக்கியமானது, வலிமை மிக்கது. இந்த பயமானது கர்த்தர் நம்மை தண்டிப்பார், கொன்றுவிடுவார் என்ற பயத்தை குறிப்பதல்ல. இந்த பயமானது நாம் அவர் மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் வர வேண்டும். உதாரணமாக, நாம் ஒருவரை மிகவும் அதிகமாக உண்மையாக நேசித்தால் நாம் நமது செயல்களிலெல்லாம் அந்த நபரை காயப்படுத்தி விடாதபடி எவ்வளவு கவனமாய் செயல்படுவோம் இல்லையா? நாம் நமது பரிசுத்த வேதாகமத்திலே அநேக உதாரணங்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு உதாரணம் யோசேப்பு. அவர் பரம தகப்பன் மீது அதிகமாய் அன்பு கூர்ந்ததால் பாவத்தின் மீது வெறுப்பு வந்தது. அதனால்தான் அந்த போத்திபார் மனைவியிடம் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவரால் சொல்ல முடிந்தது. அவர் தனது பரம தகப்பனை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமாய் இருந்ததினாலேயே அவரால் பாவத்திற்கு விலகி ஓட முடிந்தது. அந்த நோக்கமே யோசேப்பை எகிப்திலே தேவனின் அடையாளமாய் மாற்றியது. அப்பொழுது பார்வோனே, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று கூறும்படி செய்தது. ஆம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கின்றது என்பதால் நாம் தேவனுக்கு பயப்படுகின்ற காரியத்தில்
ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருப்போம். இரண்டாவதாக நீதிமொழிகள் 11:2 சொல்கிறது, அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நாம் மனத்தாழ்மையோடும் அடக்கத்தோடும் இருக்க வேண்டும். மனத்தாழ்மையும் அடக்கமும் இல்லாத இடத்தில் தெய்வீக ஞானம் இருக்க முடியாது. யாக்கோபு 4:6 சொல்கிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் அதிகமான கிருபையை அளிக்கின்றார், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கின்றார் என்று வேதம் சொல்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே தாழ்மையுள்ளவர்களுக்கோ ஞானத்தை அளிக்கிறார் என்று சொல்கிறது. தலைகணம் உள்ளவர்களை தேவன் எதிர்க்கின்றார். ஆனால் இருதயத்தில் தாழ்மையுள்ளவர்களுக்கு ஞானத்தை அருளுவதில் நம்முடைய தேவன் பிரியப்படுகின்றார். மூன்றாவது முக்கியமான காரியம் தேவனுடைய வார்த்தையை படிப்பதாகும். தேவனுடைய ஞானம் அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஞானத்தை பெற ஒரு புதையலை போல அதை தோண்டி எடுப்பதற்கு நாம் முயல வேண்டும். நான்காவது காரியம் ஜெபம். நாம் தேவனிடம் ஞானத்திற்காக மனப்பூர்வமாய் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 1:5 சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேவன் ஞானத்தை நமக்கு தாராளமாக தரும் குணம் படைத்தவராக இருக்கின்றார். அவருடைய வல்லமையின் உதவிக்காக நாம் ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகாது. அவருடைய வார்த்தையில் அடங்கியுள்ள பொக்கிஷங்களை கண்டடைய அவருடைய வல்லமை நமக்கு உதவும். அது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஆபத்தை தவிர்ப்பதற்கும் ஞானமான தீர்மானங்களை எடுப்பதற்கும் நமக்கு உதவி செய்யும். தெய்வீக ஞானத்தை பெற ஒரு புதையலை போல அதை தோண்டி எடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறதற்கு நமக்கு ஞானம் தேவை. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க கர்த்தரிடமிருந்து மோசே கட்டளையை பெற்றபோது அதற்கு தெய்வீக ஞானம் தேவைப்பட்டது. தெய்வீக கூடாரத்தை மனுஷன் நினைத்தபடி ஏனோ தானோ என்று தன்னுடைய சுய மூளை அறிவினால் அமைத்து விட முடியாது. தேவனுடைய பூரண சித்தத்தின்படி, அவருடைய ஒழுங்கின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய ஞானத்தின்படி எழுப்பப்பட்டால்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவ மகிமை மூட முடியும். கர்த்தரும் ஷெக்கினா மகிமையோடு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து வாசம் பண்ண முடியும். அதற்காக தன்னை பூரணமாக அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனுஷனை கண்டுபிடித்தார். அவருடைய பெயர்தான் பெசலேயேல். அவருக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக கர்த்தர் அவரை தேவ ஆவியினால் நிரப்பினார். யாத்திராகமம் 31:1-5 பார்த்தோம் என்றால், ஆசரிப்பு கூடாரத்தின் சகலவித வேலைகளையும் யோகித்து செய்யக்கூடியதான ஞானம் அவருக்கு உண்டாயிற்று. கர்த்தர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதை குறித்த பல விவரங்களை கொடுத்திருந்தாலும் கூட அதை நிறைவேற்றக்கூடிய ஞானத்தை பெசலேயேலுக்குத்தான் கொடுத்தார். கர்த்தர் தமக்கு அருமையான ஆலயத்தை கட்ட நினைத்த போது அதை குறித்த வரைபடங்களை, திட்டங்களை, மாதிரியை தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். அதே நேரத்தில் அதை கட்டி முடிக்கும்படியான ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். ஆம், தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறதற்கான ஞானத்தை தேவன்தான் நமக்கு தருகின்றார். அன்பானவர்களே, மேலும் பிரச்சனைகளை தீர்க்க ஞானம் தேவை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் எழும்புகின்றன. குடும்பங்களில் பல பிரச்சனைகள் எழும்புகின்றன. சபைகளில் பல பிரச்சனைகள் எழும்புகின்றன. வேலை ஸ்தலங்களில் பல்வேறு பிரச்சனைகள் எழும்புகின்றன. திருமணங்களில் பல பிரச்சனைகள் எழும்புகின்றன. பிரச்சனைகளை அறிந்து கொள்வதோடு நின்றுவிடக்கூடாது. ஞானமாய் அந்த பிரச்சனைகளை தீர்த்தும் வைக்க வேண்டும். ஆதி திருச்சபை வளர்ந்து பெருகிய போது கூடவே பிரச்சனைகளும் வளர்ந்து பெருகியது. அப்போஸ்தலர் 6:1 சொல்கிறது, விதவைகள் அன்றாட காரியத்தில் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அப்பொழுது சீஷர்கள் எப்படி ஞானமாய் செயல்பட்டார்கள் தெரியுமா? 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து
நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த ஞானமான யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. பிரச்சனையும் தீர்ந்தது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன. உடனே முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் விசாரித்து ஞான வரத்தை பெற்றுக்கொண்டால் சரியான தீர்வை நம்மால் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் மனுஷீக ஞானத்தின்படி தீர்வு காணும் போது தேவ ஐக்கியங்கள் உடைந்து போகும். பலரும் பின்வாங்கி போவார்கள். மேலும் உலகத்தார் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு ஞானம் தேவை. சிலர் அறியாமையினாலே கேள்வி கேட்கலாம். வேறு சிலர் உங்களை கன்னிகளினாலே சிக்க வைக்கும் நோக்கத்தோடு கேள்வி கேட்கலாம். சாலமோன் ஞானி சொல்கிறார், நீதிமொழிகள் 26 மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆவாய். கர்த்தர் ஏற்ற வேளையில் ஏற்றபடி பதில் சொல்லும்படியான ஞானத்தை உங்களுக்கு தந்தருளுவார். ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கினாலும் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் கர்த்தர் நிச்சயம் உங்களை நிரப்புவார். மேலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள ஞானம் மிகவும் அவசியம். சிலர் தெரு பிரசங்கம் பண்ணும்போது எடுத்தவுடனே ஞானமில்லாமல் பேச ஆரம்பித்து புறஜாதி மக்களுடைய இருதயத்தை புண்படுத்தி விடுகிறார்கள். இதனால் அவர்களுடைய உள்ளம் கடினப்பட்டு கிறிஸ்தவர்களை எதிர்த்து தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஒவ்வொருவரிடமும் எப்படி பேச வேண்டும், எந்த முறையில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேட்டுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க நிச்சயம் நமக்கு ஞானம் தேவை. கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பகுத்து பிரசங்கம் செய்ய ஞான வரம் நமக்கு தேவை. மேலும் குடும்பத்தை நடத்த ஞானம் தேவை. 1 சாமுவேல் 25:3 சொல்கிறது, அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அபிகாயில் மிகவும் புத்திசாலியாயிருந்தாள். இந்த அபிகாயிலுடைய கணவருடைய பெயர் நாபால். ஒரு முறை தாவீது தான் வனாந்தரத்தில் இருந்தபோது இந்த நாபாலிடம் ஒரு உதவி கேட்டு ஆட்களை அனுப்புகின்றார். ஆனால் நாபாலோ, இன்ன இடத்தார் என்று அறியாத மனுஷருக்கு நான் உதவி செய்வேனோ என்று கூறி தாவீதினுடைய வேலைக்காரர்களை திருப்பி அனுப்பி விடுகின்றான். இதை கேட்ட தாவீது கோபப்பட்டு தன்னோடு இருந்த 400 பேரை ஆயுதம் அணிவித்து யுத்தம் செய்ய புறப்பட்டார் என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் இதை கேள்விப்பட்ட அபிகாயில் மிகவும் துரிதமாய் செயல்பட்டாள். நீதிமொழிகள் 17:9 குற்றத்தை மூடுகின்றவன் சிநேகத்தை நாடுகின்றான் என்ற வசனத்தின்படி தனது கணவருடைய மதிக்கேடான குற்றத்தை மூடி நன்மை செய்ய புறப்பட்டாள். தாவீது யுத்தம் செய்ய வராதபடிக்கு தாவீதை சென்று சந்தித்த அவள் தாவீதை கண்டவுடன் தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து தன் கணவனுடைய பாதகத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவனது குற்றத்தை மூடி தனது குடும்பத்துக்கு விரோதமாக தாவீது இரத்தம் சிந்த வராதபடி தடுத்தாள். என கண்பானவர்களே, இது அபிகாயிலுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுகின்றதல்லவா? குடும்பம் என்றால் பிரச்சனைகள், சிறு சிறு சண்டைகள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். வீட்டின் பிரச்சனைகள் கணவருக்கு தெரிந்திருப்பதும் அவசியம்தான். ஆனால் அதை சொல்வதற்கு நேரம் காலம் இருக்கின்றது. வேலையிலிருந்து களைத்து வீட்டிற்கு வரும் கணவரிடம் ஒன்றுமில்லாத பிரச்சனைகளை கூறி பெரிய பிரச்சனையாக்கிவிடக் கூடாது. இந்த அபிகாயில் சிந்தித்து துரிதமாய் செயல்பட்டதினால், ஞானமாய் காரியங்களை செய்ததினால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. இரத்தம் சிந்துதல் தவிர்க்கப்பட்டது. என கண்பானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் எழும்புகின்றன. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, வேலை செய்யும் இடத்திலே, நாம் இருக்கின்ற சமுதாயத்திலே அன்றாடம் நாம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதிலெல்லாம் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாமல், நோகடிக்காமல் சரியான முடிவெடுத்து குடும்பத்தை நன்றாய் நடத்துவதற்கு நமக்கு தேவன் கொடுக்கின்ற ஞானம்
மிக மிக அவசியமாயிருக்கின்றது. தேவன் நாம் கேட்கும் போது நிச்சயம் நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கான ஏற்ற ஆலோசனைகளையும் ஞானத்தையும் நமக்கு தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் உங்களுடைய சுய ஞானத்தை நம்பி இல்லாமல் எப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் தருகின்ற ஞானத்தை சார்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஞானம் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது, ஒருபோதும் உங்களை கைவிடாது. தேவனுடைய ஞானம் எப்பொழுதும் உங்களை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த லென்த் காலத்திலே 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதாக, உங்கள் ஜெப வாழ்க்கை உயிர்ப்பிக்கிறதாக, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கேட்டோம். தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்கிறதுக்காக ஜெபம். இந்த உலகத்தில் 2 விதமான ஞானம் உண்டு. ஒன்று உலக ஞானம், மற்றொன்று தேவ ஞானம். எனக்கு அன்பானவர்களே, உலக ஞானத்தை வைத்து பல காரியத்தை சாதிக்க முடியும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும். ஆனால் அந்த ஞானத்தை வைத்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தேவ ஞானத்தை வைத்து அந்த பிரச்சனைக்கு எளிதாக தீர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை நீங்கள் பார்ப்பீரானால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணும்போது பார்வோன் சமீபமாக வருகிறதை பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் பயந்தார்கள், கலங்கினார்கள். அதை பார்த்து மோசே தன் சிந்தையை வைத்து உலக ஞானத்தை வைத்து அவர் சிந்தித்திருப்பாரானால், அங்கிருந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்? எகிப்தியர்களோடு யுத்தம் பண்ண நாம் ஆயத்தப்படுவோம் என்று அவர் சொல்லியிருப்பார். அப்படி யுத்தம் பண்ணினால் என்ன இருக்கும்? இஸ்ரேல் ஜனங்கள் மடிந்திருப்பார்கள். எகிப்தியருடைய பலத்திற்கு முன்பாக அவர்களால் நிற்கவே முடியாது. இன்று இஸ்ரவேல் என்று ஒரு நாடு இருந்திருக்காது. ஆனால் மோசே தன் ஞானத்தை சாராமல் தேவனுடைய ஆலோசனை கேட்டு தேவனுடைய ஞானத்தை நாடினபடினால் அவர்கள் எகிப்தியர்களை மேற்கொண்டு செங்கடலை மேற்கொண்டு கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அன்பானவர்களே, தேவன் ஞானம் என்றால் என்ன தெரியுமா? தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறது தான் தேவ ஞானம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஞானம் எந்த நிலையிலும் நம்மை கைவிடாது, எந்த நிலையிலும் நம்மை வெட்கப்படுத்தாது, எந்த நிலையிலும் தோற்று போக விடவே விடாது. ஆதலால் அந்த ஞானத்தை தருகிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். சாலமோனை போல அவருடைய ஞானத்தை கேட்போம். மேன்மைகளையும் நன்மைகளையும் கனத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருமுறை கருத்தில் வைக்கிறேன். தேவ ஞானம் இல்லாமல் பேசின வார்த்தைகள் நிமித்தம், செயல்கள் நிமித்தம் பல நிந்தைகள் அவமானங்கள் ஊடாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நற்கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறேனப்பா. தம்மை நோக்கி கூப்பிடலுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடலுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறீர் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரும் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வாழ்க்கையில் இருக்கிற புயல்கள், உடைய வாழ்க்கையில் இருக்கிற அகோர காற்று போன்ற பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறேன் அப்பா. அந்த பிரச்சனையின் மத்தியிலும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும், எப்படி ஞானத்தோடு காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய தேவ ஞானத்தினால் உங்களை நிறைத்தரணும். நன்மையின் பாதையிலே நடத்துங்க. துன்பக்கண்ட நாட்களுக்கு ஈடாக இரட்டத்தனையான நன்மை வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி நன்மையான நாட்கள், மனமகிழ்ச்சியான நாட்களை காண கேட்க கிருபையாக நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி, கோடான நன்றி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you.